இருந்துட்டு போட்டோங்க. சீசனுக்கு அந்த வந்து ஸ்பான்சர்ஷிப் மாறப்போகுது. ஸோ அது எதுவாக வேணா இருக்கட்டும். ஸோ அதனால் மதன் கௌரி சொன்ன மாதிரி இதை டெலிகாஸ்ட் ஏன் பண்ணீங்கன்னு கேட்குறது கேள்வி இல்லை. நீங்கள் இதை டெலிகாஸ்ட் பண்ணணுன்றது உங்கள் டெசிஷன். ஆனால் அந்த ஷோக்குள்ளே ஒரு சரி தப்பு நடக்கும்போது ஏன் ஸ்டாண்ட் எடுக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும். அப்படின்னா அது சாண்ட்ராக்கு மட்டும் இப்போ கேட்ட நீங்கள் இதே கேள்வி இதே மதன் கௌரியோ இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய யூடியூபர்ஸும் மற்றவங்களும் பாரு கண்ணில் அடிபட்டப்போ இப்படி ஒரு பார்க்கும்போது அந்த பொண்ணு கண்ணில் இப்போது கடவுள் புண்ணியத்தில் சாண்ட்ராக்கும் ஒன்றும் ஆகலை. ஓகேவா, அவள் விழும்போது நார்மலாக தான் விழுந்தா. அதுக்கப்புறம் திடீர்னு தான் வந்து ஃபிக்ஸ் வந்துச்சு. நாங்கள் பேனிக் அட்டாக் வந்து அப்போ பேனிக் அட்டாக் வர்றவங்களால ஏன் ஷோவில் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இது இந்த மாதிரி ஒரு ஷோ தான். இது வந்து அக்ரெசிவாக சம்டைம்ஸ் போகும், சைக்கலாஜிக்கல் டார்ச்சராக சம்டைம்ஸ் போகும், ட்ரிகரிங் கேமாக சம்டைம்ஸ் போகும். அப்படின்னும் போது அதை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு அதை வந்து டெஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கான அதை கிராப் பண்ணி அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாதவங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இல்லாதவங்கள நீங்கள் ஏன் இந்த ஷோவில் போடுறீங்க? அப்போ இந்த சைடு இவங்க அட்டாக் பண்ணவங்க அக்ரெசிவாக இவங்க ப்ளே பண்ணிட்டாங்க, அந்த சைடு வந்து அதை ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக அவங்களால எடுத்துக்க முடியல, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க முடியல. உடனே அவங்க வீக் பிளேயராக இந்த மாதிரி ஃபிசிக்கலாக ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகுது. இப்போ ரம்யா மாதிரி ரம்யாவுக்கும் 2 வாட்டி பேனிக் அட்டாக் வந்துச்சின்னு சொல்கிறாங்க. நான் அப்பயுமே என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க பேனிக் அட்டாக் வரவங்களாம் ஏன்டா உள்ளே போடுறீங்க அப்படின்னா கேட்டிருப்பான் போது, அப்போ மயக்கம் வரவங்க, பேனிக் அட்டாக் வரவங்க, ஃபிக்ஸ் வரவங்க, அவங்க ஹெல்த் கண்டிஷன் எப்போ எப்படி மாறும்னு தெரியாதவங்களெல்லாம் நீங்கள் ஷோவில் போட்டுட்டு அப்போ அவங்க கூட கேம் ஆடும்போது பார்த்து இவளுக்கு மயக்கம் வந்துடும்டா, ரொம்ப திட்டாத, இவ வந்து கொஞ்சம் பண்ணாலே அழுதுருவாடா, இவளனா ட்ரிகரே பண்ணக்கூடாது, இவ தொட்டாலே கீழே விழுந்துருவாடா, இவளுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடும், அப்போ இவளை தொட்டே ஆட முடியாதுடா ஃபிசிக்கல் கேமில் அப்படின்னு யோசிச்சா கூட இருக்க கோ கண்டஸ்டன்ஸ் விளையாடுவாங்க. அப்போ அது யாரோட தப்பு? அப்போ சாண்ட்ரா விஷயங்களை நீங்கள் ஹைலைட் பண்ணி ஆரம்பித்த மதன் கௌரி வந்து அவர் சொல்லிட்டார், நான் ஷோ பார்க்கல, இதுக்கு முன்னாடி நடந்தது எனக்கு தெரியாது, நான் இப்போ பார்த்தது வரைக்கும் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தது வச்சு பேசுகிறேன் போது இதே சோஷியல் மீடியா அன்றைக்கே அலற பாருக்காக. அப்போ சபரிக்குமே இப்போ பேசின மதன் கௌரி அப்போ பேசியிருந்தா ஒருவேளை என்னோட சின்ன சேனல் மாதிரி நிறைய சின்ன சேனல்ஸ் பேசுனது ரீச் ஆகலை. இப்போ மதன் கௌரி மாதிரி ஆளுங்க பேசுறது ரீச் ஆகுதுன்னா அன்றைக்கி அந்த கண்ணில் இப்போது சாண்ட்ரா வந்து வெறும் அந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு இவ்வளோ பேசியிருக்கீங்க. ஆனால் சபரி பாரு பண்ண விஷயங்களோட இம்பேக்டாக அதோட கான்சிக்வன்சஸாக அந்த பொண்ணு கண்ணு வீங்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக அலர்ச்சி. அப்போ எங்கே போனார் இந்த மதன் கௌரி? அப்போ ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்கு, ஒரு ஷோவில் இப்படி ஆயிருக்கு, என்ன ஏது இல்லைனா அந்த ஷோவில் அது என்ன ஆச்சு அந்த மாதிரி ஆயிருக்கு, அப்போ அப்படி பண்ணவனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏன் சபரினி, ஏன் வினோத்னி, ஏன் மதன் கௌரி நீங்கள் பேசலை? ஏன்னா இப்போ நான் அதுக்கு ரீசன் சொல்கிறேன். இப்போ மதன் கௌரி பேசினது பாருக்கு எதிராகவோ இல்லை சேனலாவோ பொதுவாக பேசிட்டாரு. ஆனால் அன்னைக்கு அவர் பாருக்கான விஷயம், பாருக்கு எதிராக கூட அவர் பேசலை. ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ நீங்கள் வந்து அவங்க பர்சனல் எடுத்து பேசியிருக்க வேணாம், இது வந்து நீங்கள் நாசுக்காக விட்டுருக்கலாம், அந்த விஷயங்களை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு சொன்ன வரைக்கும் நியாயம்தான். ஆனால் சாண்ட்ரா விஷயங்களுக்காக குரல் கொடுத்த நீங்கள் பெரிய யூடியூபராக இருக்க நீங்கள் அன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பாருக்கு அண்ணையும் பார்த்துருப்பீங்க, பாருக்கு நடந்த விஷயங்களையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்றைக்கி ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணலை? அன்றைக்கி ஒரு வேளை உங்களை மாதிரி ஆளுங்க வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தால் சபரிக்கும் ரெட் கார்டு போயிருக்கும், சபரிக்கு அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டு போயிருக்கும். அப்போ அந்த வார்னிங் வந்து மற்றவங்களுக்கு வக்ரன் மாதிரி ஆளுங்களுக்கு அடுத்து எஃப்ஜே ஆதிரி விஷயங்கள்ல வக்ரன் அதை செய்யாமல் இருந்திருப்பான், வக்ரனும் செஞ்சான், அன்னைக்கும் எதுவும் ஆகலை, அன்றைக்கி எதுவும் ஆகலை தானே ஆதிரிக்கு. அப்போ நீங்கள் அதை பெருசு படுத்தலை தானே, அது ஒரு ஆக்சிடென்ட், அது ஒரு டாஸ்க்குன்னு விட்டிங்க தானே. இன்றைக்கும் அதுக்கு அன்றைக்கி அவன் ஒத்துட்டு தானே, அன்றைக்கும் அவன் தெரியாமல் கண்ண மூடிட்டா பண்ணா. ஏன்பா கால் இவ்வளாச்சும் தள்ளி விடுமே, அது ஒரு கேமாக ஜஸ்ட் லைக் போய் அந்த புல் தரையில் விழப்போறான்னு நினச்சதா பண்ணாங்க, ஓகேவா. ஆனால் அவளுக்கு வந்து எதிர்பார்க்காத விதமாக அந்த ஒரு அட்டாக்கோ இல்லை ஒரு ஃபிக்ஸோ வந்துருச்சு. ஆனால் அன்றைக்கி ஆதிரிய விஷயங்கள்ல அவன் காலை பிடிச்சி இழுத்தா அந்த பொண்ணு அப்படியே பட்டுன்னு விழுவான்னு தெரியும், கீழே விழுந்தா ஒன்று ஆப்வியஸாக கையிலையோ கால்லையோ ஃப்ராக்சர் ஆகும், இல்லைன்னா தலையில் கூட அடிபட்டிருக்கலாம், ஓகேவா. கடவுள் புண்ணியத்தில் டச்சோடு அவளுக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ அந்த இடத்துல அவன் இன்டென்ஷனாக அதை பண்ணான், எப்படியாவது அந்த டாஸ்க்கை வின் பண்ணணுன்ற வெறியில் பண்ணான், அதை அவனேவும் ஒத்துக்கிட்டான். ஆனால் அவனை சொல்கிறான் அந்த மதர் ப்ராமிஸ் அதை சொல்லி பண்ணான், ஓகேவா. அப்போ சாரி கேட்டால் சரியா போயிடும். ஒரு வேளை அந்த பொண்ணு கீழே விழுந்திருந்தா, இடுப்பு உடஞ்சிருந்தா, பொம்பளை பொண்ணாச்சு, தலை மேலே தூக்கி உட்கார வச்சிருக்கான் அந்த எஃப்ஜே. அப்போ அவன் காலை பிடிச்சி வலிச்சா அவன் அவ்வளோ கத்திட்டு போனான் எஃப்ஜே. அப்படின்னும் போது ஒரு வேளை அது மிஸ் ஆகிருந்தா, அவள் இடுப்பு உடஞ்சிருந்தா, கால் உடஞ்சிருந்தா, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஹர்ட் ஆகிருந்தா எங்கே பண்ணியிருப்பீங்க? அப்போ நீங்கள் அது ஒரு கேள்வி கூட கேட்கலையே. இப்பயுமே இவங்க டாஸ்க்குள்ளே பண்ணன்னு தான் இவங்க சொல்கிறாங்க, எதுவும் ஆகலை தானே, விட்டுருக்கலாம் தானே. அப்போது அந்த இடத்துல நீங்கள் இவங்களோட லவ் கண்டென்ட்டை கொண்டு வந்து அதனால் இதை பேசி அதை இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணி செஞ்சு லவ் கண்டென்ட். இன்றைக்கா நேத்தா சார் நீங்கள் பார்க்குறீங்க கமருதீனோட அந்த லவ் கேமை, அது என்ன ஒரு பாய் சொல்லுவாங்களே அவனோடது அந்த ரொமான்ஸ் விஷயங்களை இன்றைக்கா சார் பார்க்குறீங்க. நீங்கள் அவரோட விஷயத்தில் பார்த்துட்டீங்க, வியனா வெயிட் பண்ணும்போது கேட்டீங்க, அதுக்கப்புறம் ஆதிரிய விஷயங்கள் அவன் பேசியிருப்பான். அந்த மாதிரி இருக்கும்போது என் துஷாரோ அரோரா லவ் கண்டென்ட் நீங்கள் பார்க்காத கண்டென்ட்டா சார்?
வேணும் பெருசாக இதை பேசுகிறீங்க ஊரே பார்த்துச்சு. துஷார் ஆர்டர் பண்ணது கூட தான் சார் ஊர் பார்த்துச்சு. நீங்கள் துஷாருக்கு வந்து பெய்ட் சப்ஸ்கிரைபரா, உங்கள் புள்ள பெய்ட் சப்ஸ்கிரைபரா, இல்லை உங்கள் புள்ளக்கு ஹீரோயினா, இல்லை உங்களுக்கே ஹீரோயினா அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அரோரா டிடிஎஃப் கொடுக்குற இதே வாரத்தில் பாருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு பிளான் பண்ணி சேனல் போட்ட ஸ்கிரிப்ட் தான் இது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பாருக்கான குறும்படம் போட்டப்போ கூட அது பாரு போட்ட குறும்படம் கிடையாது. சாண்ட்ராவை லைம் லைட்டில் கொண்டு வர்றதுக்கான குறும்படம் சீக்ரெட் டாஸ்க். ஏன்னா அது வரைக்கும் வைல்டு கார்டு என்ட்ரியாக உள்ளே வர்றவங்களுக்கு எந்த குறும்படமே போடாத பிபி டீம் வந்து அன்னைக்கு சாண்ட்ராக்கான சீக்ரெட் டாஸ்க்கை குறும்படமாக போட்டு அவ்வளோ வைரல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட குறும்படம் பாருக்குன்னு போட்டது அப்படிங்கிற மாதிரி. அகெயின் அது பாருக்காக போட்டது இல்லை, பாருவை வச்சு சாண்ட்ராவை லைம் லைட்டில் கொண்டு வரதுக்காக போட்டது. ஏன்னா சீக்ரெட் டாஸ்க்கு கொடுக்கும்போது பிக் பாஸோட சப்போர்ட்டில் ஹைலைட் ஆன சாண்ட்ராவால் அதுக்கப்புறம் அந்த கேமில் ட்ராவல் பண்ண முடியல, துப்பு இல்லை. அப்போது